சென்னைக்கு போக வேண்டியிருக்கிறதுனால பறவைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தீவனம்லாம் வச்சுட்டு வர வழியில் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு முட்டையெல்லாம் வாங்கலாம், ஆம்லேட் போய் சாப்பிட்லாங்கிற ஐடியாவில் தான் முட்டை வாங்குறப்ப தான் அந்த கடைக்காரர் சொன்னார், காடை முட்டை இருக்குது அப்படின்னாரு. சரி வண்டி விட்டு இறங்கி போய் காடை முட்டை, இந்த மாதிரி காடை முட்டை வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அரிது, அப்படி கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் சரின்னு சொல்லிட்டு காடை முட்டை வாங்கிட்டு போயிட்டு இந்த காடை முட்டையில் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த கேரளா சைடு போனோம்னா காடை முட்டை வந்து அங்கே ஆம்லேட் போட்டு தருவாங்க. சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காடை முட்டை ஆம்லேட் செய்யலான்னு சொல்லிவிட்டு, காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு 10 முட்டை உடச்சி ஊற்றினா தான் அட்லீஸ்ட் ஒரு 2 முட்டை அளவுக்காவது வரும். சரி நான் ஒரு 10 முட்டை வாங்கினேன். அது வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த 10 காடை முட்டையை வந்து சும்மா ஒரு கத்தி வச்சு லேசாக அறுத்திங்கன்னா போதும், 2ஆக பிளந்துட்டு அதில் உடச்சி ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணேன், கொஞ்சம் உப்பு, பொடியாக கட் பண்ணேன் சின்ன வெங்காயம், வட்டமாக அரிஞ்ச பச்சை மிளகா, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு நல்லா தோசை சட்டி நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அடித்து கலக்கி வச்ச முட்டை காடை முட்டை கலவையை வந்து ஊற்றி வட்டமாக ஊற்றி நல்லா வேக வச்சு 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த காடை முட்டை வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த காடை முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு வந்து நிறைய கிடைக்கும். அங்கே கடைகளெல்லாம் ஆம்லேட் போட்டு தருவாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு காடை முட்டை ஆம்லேட் சாப்பிட வாய்ப்பு கிடச்சிது.